அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பியர்களின் வருகை இது வந்துட்டு சமூக அறிவியல் வந்துட்டு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. நம்ம ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே கிளியராக புரியும், ஒன் பை ஒன்னாக வந்துட்டு புரியும். எதுக்கு நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன்னா, டைரெக்டாக நான் உள்ளே போய் வந்துட்டு இதுதான் இவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். மொத்தம் நம்ம உலகத்தில் 7 கண்டம் இருக்குது. அந்த 7 கண்டத்தில் ஒரு கண்டம் தான் வந்துட்டு ஐரோப்பா. இன்னொன்று வந்துட்டு நம்ம இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆசியா கண்டத்தில் இருக்குது. மொத்தம் 7 கண்டம்னு சொல்கிறல, அது என்னென்ன கண்டம்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. மொத்தம் 7 கண்டம். அந்த ஐரோப்பியிலேருந்து தான் வந்துட்டு போர்ச்சுகீஸர்கள், டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஐரோப்பா அப்படிங்கிற ஒரு கண்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க, ஒவ்வொரு நாடு மாதிரி. இப்போ ஆசியாவில் வந்துட்டு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல, அதே மாதிரி வந்துட்டு ஐரோப்பா கண்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நெதர்லாந்து, டென்மார்க், இங்கிலாந்து, போர்ச்சுக்கல், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து வந்தவங்க தான் ஐரோப்பியர்களின் வருகை. இப்போ உங்களுக்கு இது வந்துட்டு கிளியராக புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துட்றேன். எதுக்கு கிழக்கிந்திய கம்பெனிங்கிற ஒரு காமன் வேர்டு. அவங்க வந்துட்டு இப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, டேனியர்கள் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிலாம் கிழக்கிந்திய கம்பெனிட்டு பின்னாடி ஆட் பண்ணிக்கிறவங்க. எதற்காண்டி வந்துட்டு அதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ வந்துட்டு இதை நோட் பண்ணுங்களேன். இப்போ இங்கே இருக்க ஐரோப்பா, நான் வந்துட்டு ஒரு மார்க் கொடுக்குறேன். இது வந்து மேற்கு, இது கிழக்கு. இப்போ கிழக்கு நோக்கி தானே ஆசியா இருக்குது, அதனால் கிழக்கு கீழே வந்துட்டு இந்தியா இருக்குது பாருங்கள். நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு வணிகம் வர்த்தகம் செய்கிறதுக்கு வந்தனால கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ புரியுதுங்களா கிழக்கிந்திய கம்பெனி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 18, 19னா என்ன அப்படின்னு கேட்டால் 1701. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தான் வந்துட்டு 1701 to 1800 வரை என்ன சொல்கிறாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1801 to 1900. இதை தான் வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க. இந்த நூற்றாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், பொதுப்பணி ஊழியர்கள், இந்த மாதிரி வந்துட்டு பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவங்க. அவங்களுடைய இப்போ அவங்கள பற்றி நமக்கு தெரியுது அப்படின்னா அவங்க டேட்டாலாம் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்கல்ல. இது வந்துட்டு அவங்க டேட்டா நமக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி இப்போது அரசாங்க பதிவேட்டிலேருந்து பதிவு செஞ்சுருக்குறாங்க. அதனால தான் நமக்கு வந்துட்டு அவங்களோட டேட்டெல்லாம் நமக்கு கிடைக்கிது. இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நீங்கள் வந்துட்டு படிக்கும் போதே வந்துட்டு புக்கில் வந்துட்டு கொஸ்டின்லேருந்து ஆன்சர் இருக்கணும், ஆன்சர்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும். இப்படி படித்தா மாத்திரம்தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அவங்க எக்ஸாம் எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நவீன இந்திய ஆதாரங்கள். நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்துட்டு எழுதப்பட்ட ஆதாரங்கள், என்னென்னா ஆவண காப்பகங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இப்போ எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதே வந்துட்டு இது ஐரோப்பியர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜில், அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணற்ற புத்தகங்கள் வந்துட்டு அச்சிட்ருக்காங்க. அது வெளியிடவும் பட்டிருக்குது. அதை வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு நிறைய அது கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் இந்த மாதிரி போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதையும் ஈஸியாக வந்துட்டு நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். இப்போ தமிழில் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ் அப்படின்னா இப்போ எனக்கு தமிழில் புக்கு இருந்துச்சுன்னா நான் தமிழில் படிச்சுக்குவேன். இப்போ அதர் வந்துட்டு லாங்குவேஜில் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய லாங்குவேஜில் வந்துட்டு எனக்கு புத்தகம் வந்தனால தானே என்னால் படிக்க முடியுது, அதை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு அதர் லாங்குவேஜ்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி வந்துட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, ஏதாவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கும்ல, அப்படி வந்தவங்க தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஏராளமான செல்வம் இருக்குது அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா மார்க்கோ போலோ அப்படின்னு ஒரு வெளிநாட்டு அறிஞர் வந்துட்டு அந்த பயணிகள் வந்துட்டு என்னது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஐரோப்பியர்களின் பார்வை எல்லாமே வந்துட்டு இந்தியா பக்கம் திரும்பிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒருத்தர், இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேங்க. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் தான் ஆனந்தரங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் வந்துட்டு ஆனந்தரங்கம் நாட்குறிப்பு இருக்குல்ல, அதில் வந்துட்டு 1736 to 1760 வரை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் எழுதிய ஃப்ரெஞ்சுக்கும் அந்த இந்திய உறவு முறை வந்துட்டு பற்றிய அன்றாட நிகழ்வுகள் இருக்கும்ல, அந்த குறிப்பெல்லாம் வந்துட்டு 1736 to 1760 வரையும் எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு ஆனந்தராகம் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஃப்ரெஞ்சு வர்த்தகத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டாக இருந்திருக்காரு, மொழி பெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஆவண காப்பகங்கள். ஆவண காப்பகம்னா இப்போ ஆவணங்களை வந்துட்டு பாதுகாக்கப்பட இடம் வந்து தான் ஆவண காப்பகம். இப்போ இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI அப்படின்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் வந்துட்டு இருக்குது. இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகமாகும். இது வந்துட்டு கடந்த காலத்தில் நிர்வாகம்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அது வந்துட்டு தற்காலத்துக்கும் இன்னும் வர எதிர்காலத்துக்கும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஆவண காப்பகம். இதில் வந்துட்டு இந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தை தந்தை என அழைக்கப்படுகிறார். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார், நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஆவண காப்பகம். தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்றழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இது வந்துட்டு தென்னிந்தியாவிலேயே அப்படின்னா நம்ம தென்னிந்தியான்னு சொல்கிற எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, இப்போ நம்ம இந்தியா கீழே இருக்குது, அதனால தான் தென்னிந்தியா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது வந்துட்டு தென்னிந்தியாவிலே வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, ஒரு மிக பழமையான மற்றும் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஆவண காப்பகம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் வந்துட்டு 1657 to 1845 வரை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இருக்குது. 1777 to 1845 வரை என்னங்க டேனிஷ் பதிவுகள். 1657 to 1845 வரை எது சொல்கிறாங்க அப்படின்னா டச்சு பதிவுகள் தொகுப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1777 to 1845 வரை வந்துட்டு டேனிஷ் பதிவுகள். நெக்ஸ்ட் வந்துட்டு 1917 என்ன இருக்காங்கன்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. அது யாருனால வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா டாட்வெல் என்பவரால் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களும் ஒன்றுமே கிடையாது, அந்த ஓவியங்கள் சிலைகளாக தான் இருக்கும். அது தேசிய தலைவரின் சாதனைகள் வந்துட்டு விளக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கோட்டைகள். இதில் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்துட்டு புனித பிரான்சிஸ் ஆலயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மாதிரி வந்துட்டு பொறுத்த சொல்லி கூட கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் அப்படின்னா அது கொச்சியில் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரான்சிஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா அப்படின்னா கொச்சிக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு புனித லூயிஸ் கோட்டை, அது இங்கே இருக்க பாண்டிச்சேரியில் இருக்குது. எதுக்கு புதிய லூயிஸ் கோட்டை அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஓகே, பாண்டிச்சேரினாவே ட்ரிங்க்ஸ் தான். அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்களே வந்துட்டு கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆகிடுவாங்க. ஷார்ட்கட் கண்டி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு புனித ஜார்ஜ் கோட்டை,
புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்குது. சென்னை பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வா மச்சான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு என்னடா ஃபோனில் கொஞ்சம் கூட சார்ஜ் இல்லை இல்லை மச்சான் நம்ம ஊர் தானே, நம்ம போயிட்டு உடனே வந்துடும்ல, அதனால சார்ஜ் போடலை. ஜார்ஜ் கோட்டைக்கு நம்ம சார்ஜ் போட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னியாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறாங்க. டேவிட் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கான். எதுக்குடா மச்சா கடலுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரிங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த புனித டேவிட் கோட்டை வந்து கடலோரம் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் வந்துட்டு கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு அருங்காட்சியகங்கள் வந்துட்டு இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு டெல்லியில் இருக்குது. 1949 என்ன பண்ணியிருக்காங்க, நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு நிர்வாகம். இப்போ நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட்டு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாகவே வந்துட்டு என்ன பண்ணுறது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணோம்னா நிர்வாகம் பண்ண முடியும். அதில் வந்துட்டு 1862 வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நவீன இந்தியாவின் முதல் நாணயம். இது வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சியில் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த உருவம் யாருடைய அப்படின்னு பார்த்தா 7ஆம் எட்வர்டோட உருவம் வந்துட்டு அதில் இந்த நாணயத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1935. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ரிசர்வ் வங்கி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு 1935 வந்துட்டு ஒரு முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பேங்க் நிறுவப்பட்டு அதில் வந்துட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியிட்டு அந்த அதிகாரத்தை பெற்றது. அவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த நோட்டை அச்சிட்டு வெளியிட முடியும், அது மட்டும்தான் வந்துட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1938 அது வந்துட்டு இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு வந்து வந்திருக்கு. அதோட யார் உருவம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 6ஆம் ஜார்ஜோடைய உருவம் வந்துட்டு இருக்குது. இதுவரையும் உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கிறேங்க. பாக்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கம்பல்சரி வந்துட்டு படித்து தான் ஆகணும். 1690 வந்துட்டு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு நம்ம ஐரோப்பியர்களின் வருகையை பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இப்போ தான் வந்துட்டு போர்ச்சுக்கல் ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க. இதில் வந்துட்டு அவங்க எதுக்கு வந்துட்டு கடல் வழியாக வந்திருக்கிறாங்க, நில வழியில் எதுக்கு வரல, ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. 1453 வந்துட்டு இந்த துருக்கியர்களால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்தியாவிற்கும் ஒன்று ஐரோப்பியருக்கு இடையே என்ன பண்ணுறாங்கன்னா நிலவழி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு போர்ச்சுக்கல். இப்போ வந்துட்டு போர்ச்சுக்கல் நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு 1 by 1 பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஐரோப்பிய நாடுகளில் அனைத்துலேயும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகல் வந்துட்டு இந்தியாவை நோக்கி வரதுக்காண்டி தான் வந்துட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வழி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அதில் வந்துட்டு போர்ச்சுகீஸியாக இருக்காங்களா, அந்த போர்ச்சுகீஸியனோட ஒரு இளவரசர் அவர் வந்துட்டு மாலுமின்னு சொல்லுவாங்க. மாலுமி ஹென்றி. அவர் வந்துட்டு எதுக்கு மாலுமின்னு சொல்கிறாங்கன்னா மாலுமின்னு ஒரு படகு ஓட்டுருப்பவர். அவர் என்ன பண்ணுறேன்னா உலகத்தில் வந்துட்டு கடல் வழியில் வந்துட்டு இப்போ போக முடியாத வந்துட்டு பகுதிகளுக்கும் நாடுகளுக்கும் வந்துட்டு புதிய வழியை கண்டுபிடிச்சு போகிறது தான் அவருடைய இதுவே. அப்புறம் வந்துட்டு சாகச வாழ்க்கை வந்துட்டு மேற்கொள்ளும். அவர் மட்டும் அதில் வந்துட்டு ஈடுபடாமல் மற்றவங்களையும் வந்துட்டு ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. 1487 ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான அங்கேருந்து ஒரு மாலுமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தலோமியா டைஸ் வந்துட்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவிற்காண்டி வர்றதுக்காண்டி தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை வரை வந்துட்டார். அப்போதைக்கு யார் அந்த இடத்துல இருந்த மன்னர், ஆட்சி செஞ்ச மன்னர் வந்துட்டு 2ஆம் ஜான் வந்துட்டு அவங்க வாராங்களே அப்படின்ட்டு ஆதரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால வர முடியல. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் தான் நம்ம வந்துட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் வாஸ்கோ ட காமா தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு தென்னாப்பிரிக்கின் தெற்கு முனையை வந்துட்டு வந்துட்டார். எங்கே இந்தியாவுக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே வந்து இறங்குறாரு அப்படின்னு பார்த்தா கள்ளிக்கோட்டை வந்துட்டு அடைஞ்சிட்டாரு. அதுவும் 1498 வந்துட்டு கள்ளிக்கோட்டை வந்துட்டார். கள்ளிக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. அப்புறம் அவர் வரும்போது வந்துட்டு மன்னர் சாமரன் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வரவேற்றார்.
இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி. இப்போ அவர் தான் வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வழியெலாம் தெரிஞ்சிருச்சு எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? போர்ச்சுகீசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரண்டாவது போர்ச்சுகீசியர் மாலுமி வந்துட்டு ஒருத்தர் வராரு, அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர். என்னது, வாஸ்கோட காமா இந்த கடற்வழி வந்துட்டு ஃபாலோ பண்ணியே வந்துட்டார். அவர் வரும்போது 13 கப்பல்கள் 100 வீரர்களுடன் என்ன பண்ணுறாங்கன்னா 1500 வந்துட்டார் கள்ளிக்கோட்டைக்கு. அதுக்கப்புறம் வாஸ்கோட காமா 3 டைம் இந்தியாவுக்கு வருவார். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 1498 வருவார். செகண்ட் டைம் வந்துட்டு 1501 வருவார். தேர்டு டைம் வந்துட்டு 1524 வருவார். இப்போ செகண்ட் டைம் 1501 வராரு. எப்படின்னா 20 வந்துட்டு கப்பலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரண்டாவது முறையாக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். அவருக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணனூரி, இது எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் கேரளா தான் இருக்குது, ஒரு மையத்தை வந்துட்டு நிறுவுறாரு. வணிகம் செய்கிறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்த்தக மையத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பரியன் வந்துட்டு ரொம்ப கோபம் அடிச்சுறாரு. நான் தான் வந்துட்டு உன்னை வரவேற்றேன், இப்போ வந்துட்டு நீ ஒவ்வொரு இடமா வந்துட்டு வர்த்தகம் செஞ்சிட்ருக்க அப்படின்னா அவர் சாம்பரியன் வந்து கோபம் அடைஞ்சிட்டாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை ஏற்படுது. யாரும் போர்ச்சுகீஸருக்கும் இந்த வாஸ்கோட காமாவுக்கும் சாம்பரியனுக்கும் வந்துட்டு சண்டை ஏற்படுது. அந்த போரில் வந்துட்டு சாம்பரியன் வந்து தோற்று போயிடுறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ச்சுகல் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் ஆயிற்று. அவர் தோத்துட்டாரு, அதோட அவர் முடிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது டைம் வராரு, 1524 வராரு வாஸ்கோட காமா. அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் போக முடியல. இங்கேயே நோய்வாய்ப்பட்டு எங்கே அவர் இறந்துறாரு அப்படின்னா கொச்சியில் வந்துட்டு டிசம்பர் மந்த்து அவர் இறந்துறாரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அவர் இறந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு அங்கே போயிட்டுலாம் இங்கே வந்துட்டு இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு ஜாப்பில் ஒருத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கவர்னராக ஒருத்தவங்க வந்துட்டு நியமிக்கிறாங்க. அது யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் கவர்னர் இந்தியாவுக்கு வந்துட்டு போடுறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஆளுநராக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா 1505 வந்துட்டு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவர். இவர் வந்துட்டு இந்தியாவின் போர்ச்சுகீசிய ஒரு கடற்படை வந்துட்டு பலப்படுத்துறதுக்கு ஒரு கொள்கை வந்துட்டு பின்பற்றாரு. அதற்கு பெயர் தான் நீல நீர் கொள்கை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய பெருங்கடலை வந்துட்டு ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஏற்படுத்தும் போது ஒரு தாக்கத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்பாராத விதமாக துருக்கி மற்றும் எகிப்து மேலாம் பாதிச்சிருச்சு, அவங்க ஒரு முஸ்லீம்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் அவங்களும் முஸ்லீம் தான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ச்சுகீஸ் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துருக்கி மற்றும் எகிப்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவளிக்கிறாங்க. இதனால் அவங்களால அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு பிஸ்னஸ் ஒரு வர்த்தகம்லாம் வந்துட்டு கரெக்டாக செய்ய முடியல. அவங்களால சரியாக வர்த்தகம் செய்ய முடியல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த சவாலுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முஸ்லீம் கூட்டுப்படை இருக்காங்களா அந்த 2 பேரும் இவங்க என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்ச்சுகீஸர் தோற்கடிச்சிடுறாங்க. அந்த போரில் வந்துட்டு போர்ச்சுகீஸர் தோற்கடிச்சதில் யாருன்னா இப்போ இருக்கா பாருங்க பிரான்சிஸ்கோ டி அல்மேடா, அவங்களுடைய மகன் வந்துட்டு அந்த போரில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய போரில் தோத்துட்டாங்க, அதில் வந்துட்டு அவங்க மகன் வந்துட்டு கொல்லப்பட்டுறாரு. மறுபடியும் வந்துட்டு போர் பண்ணுறாங்க. அந்த போரில் வந்துட்டு முஸ்லீம் படையில் வந்துட்டு தோற்கடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டுட்டாங்க. பின்னர் என்ன பண்ணாங்க, டைவில் நடைபெற்ற கடற்போரில் என்ன பண்ணுறாங்கன்னா அல்மேடா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் கூட்டுப்படையில் வந்துட்டு தோற்கடிச்சிட்டாங்க. இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
பிரான்சிஸ் டி கால்மேடா தான் வந்துட்டு முதல் கவர்னர் ஆளுநர். செகண்ட் வந்துட்டு யார் வராங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அவங்க தான் வராங்க. இதில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு போர்ச்சுகீசின் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசின் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அதுக்கப்புறம் வந்துட்டு நீல நீர் கொள்கை வந்துட்டு பின்பற்றியவர்னு கேட்குன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அதுக்கப்புறம் 1510 வந்துட்டு கோவாவையும் வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க. 1515 வந்துட்டு பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை என்ன பண்ணாங்கன்னா விரிவுபடுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயநகர பேரரசரும் கூட நட்புறவை வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நினோ டி குன்கா இவங்க தான் வந்துட்டு 3வது கவர்னராக வராங்க. அல்புகர்க்கு பிறகு கவர்னராக வந்துட்டு நினோ டி குன்கா அப்படிங்கிறத 1530 வந்துட்டு தலைநகர் என்ன பண்ணுறாங்கன்னா கொச்சியிலேருந்து கோவாவுக்கு வந்துட்டு மாற்றிட்டாங்க. 1530 என்ன பண்ணுறாங்கன்னா பசின் பகுதி வந்துட்டு கைப்பற்றுறாங்க. 1534 வந்துட்டு பசின் பகுதி வந்து கைப்பற்றுறாங்க. 1537 வந்துட்டு டைவை வந்துட்டு கைப்பற்றுறாங்க. பின்னர் என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்தின் உள்ளூரில் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்சட்டை பகுதியை கூட வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1548 வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்க மேற்கு கடற்கரையில் இருக்க கோவா, டயூ, டாமன், சால்சட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கைப்பற்றுறதுல வந்துட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. யார்? போர்ச்சுகீஸர் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. அது வந்துட்டு போர்ச்சுகீஸர் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீஸர்கள் வந்து தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1856 வந்துட்டு போர்ச்சுகீஸர் வந்துட்டு கோவாவில் வந்துட்டு ஒரு அச்சு இயந்திரம் வந்துட்டு அமைச்சிட்டாங்க. இப்போ அச்சு இயந்திரம் அமைச்சிட்டாங்கல்ல, அந்த உதவியால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1563 வந்துட்டு கோவாவில் வந்துட்டு ஐரோப்பிய எழுத்தாளர் உதவியால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை என்ன பண்ணுறாங்கன்னா அச்சிட்டு வெளியிட்டனர். இப்போ 16ஆம் நூற்றாண்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏராளமான பகுதி வந்துட்டு கைப்பற்றினாங்க அப்படின்னு இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய அதிகாரம் எல்லாமே என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டச்சியோட வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 1739 வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட மிச்சம் இருந்தது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தா கோவா, டயூ, டாமன் இந்த 3 பகுதிகள் மட்டும்தான் போர்ச்சுகீஸர் வந்துட்டு இருந்திருக்கு. மற்ற எல்லா வந்துட்டு பகுதிகள் அப்படின்னா வந்து டச்சுக்காரர்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க மாதிரி. கடைசி அவங்கள்ட்ட இருந்த பகுதி அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு என்னென்ன பகுதி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கோவா, டயூ, டாமன், சால்சட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு கைப்பற்றி வச்சுருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைஞ்ச 1939 வந்துட்டு கோவா, டயூ, டாமன் மட்டும்தான் அவங்க கையில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டச்சுக்காரர்கள். போர்ச்சுகீஸை தொடர்ந்து வந்தவங்க தான் யாருன்னா டச்சுக்காரர்கள். அவங்க வந்துட்டு டச்சுக்காரர்கள் அப்படின்னா நெதர்லாந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் டச்சுக்காரர்கள். 1602 வந்துட்டு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, இப்போ கிழக்கிந்திய கம்பெனின்ட்டு காமன் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டச்சுக்காரர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்க வர்த்தக மையத்தை எங்கே வந்துட்டு நிறுவுறாங்க அப்படின்னா மசிலிப்பட்டினத்தில் வந்துட்டு நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1605 வந்துட்டு போர்ச்சுகீஸிடமிருந்து என்னென்ன பகுதி வந்துட்டு கைப்பற்றுறாங்க அப்படின்னா அம்பாயினை வந்துட்டு கைப்பற்றுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நாகப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க. தென்னிந்தியாவில் தங்களை என்னது வலிமைப்படுத்தியுமே அவங்க கொண்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்களுடைய தலைநகரம் அப்படின்னா பழவேற்காடுலேருந்து அவங்க தலைநகரத்தை வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பழவேற்காடு தான் வந்துட்டு டச்சுக்காரர்கள் தலைநகரமாக இருந்திருக்கு. பின்னர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1690 வந்துட்டு பழவேற்காட்டிலேருந்து எங்கள் தலைநகரத்தை வந்துட்டு எங்கே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்திய பொருட்களான என்னது, நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன உற்பத்தி செய்வாங்க, பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்துட்டு வர்த்தகம் செய்த பொருட்களாகும். இது இந்திய பொருட்கள், அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கரும்பு, கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமண பொருட்கள் வந்துட்டு மீதான வியாபாரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்துட்டு ஏகபோக உரிமையெல்லாம் பெற்றிருந்துறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு வர்த்தக மையத்தை எங்கெங்கே நிறுவியிருக்காங்க டச்சுக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வர்த்தகம் செஞ்ச முக்கிய பிளேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இது வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டச்சுக்கும் இந்த போர்ச்சுகீசியர்களுமே போட்டியாகவே இருந்திருக்கு. இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்துட்டு 1623 வந்துட்டு அம்பாயனில் வச்சு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அந்த ஆங்கிலேய வியாபாரிகள் இருக்காங்களா 10 ஆங்கிலேய வியாபாரிகளையும் 9 ஜப்பானியர்களும் வந்துட்டு இந்த இறக்கமின்றி கொண்டுட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வராங்க. இப்போ ஆங்கிலேயர்களே வந்துட்டு எத்தனை 9 வியாபாரிகளை வந்துட்டு கொண்டுட்டாங்க. 10 ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளை கொண்டுட்டாங்க, 9 ஜப்பானியர்களை கொண்டுட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன பண்ணுறதா ஒரு பகை ஏற்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் எங்களை வந்துட்டு கொண்டுட்டிங்களா, 10 பேர்த்து நீங்கள் கொண்டுட்டிங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க பெடராபுரியில் வந்துட்டு 1759 வந்துட்டு டச்சுக்காரர்களை தோற்கடிச்சிட்டாங்க. இப்போ இந்த டச்சுக்காரர்கள் தோற்கடிச்சிட்டாங்க, என்னதான் அவங்க அவ்வளோதான் டவுன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான். 1895 வந்துட்டு எப்படி முழுமையாக ஆங்கிலேயர்களிடம் வந்துட்டு ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாட்டின் டச்சுக்காரர்கள். தமிழ்நாட்டிலுமே வந்துட்டு டச்சுக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. 1613 கெல்டேரியா கோட்டையை கட்டினர். இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு டச்சுக்காரர்கள் வந்துட்டு எங்கெங்க கோட்டை கட்டினாங்க, அவங்க வந்துட்டு கைப்பற்றிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா நாகப்பட்டினம், புன்னங்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனம்பட்டினம் ஆகிய டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் தான் வருவாங்க. உங்களுக்கு இதுவரையும் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இப்போ இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள். அவங்க ராணி வந்துட்டு எலிசபெத் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கிழக்கிந்திய நாடுகளோட நீங்கள் வந்து வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க. எப்போ வந்துட்டு வர்த்தகம் செய்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஆங்கிலேயர்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா வர்த்தகம் முறையாக வந்துட்டு எப்போ வர்த்தகம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஆக்ட் தான் வந்துட்டு 1600. இதுக்கு முன்னாடி 1623 வந்துட்டு டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. 1795 வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டாங்கல்ல. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு 1600 அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி சண்டை நடக்கும், அவங்க வருவாங்க. ஏன்னா முறையாக அவங்க வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1600 டிசம்பர் 31 அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பண்ணியாச்சு. அதில் எப்படின்னா ஒரு கவர்னர் 24 இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் வணிகம் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிளேஸ் வேணும்ல, அப்படி தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சூரத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு வணிக மையம் வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜஹாங்கீர், அப்போதைக்கு வந்துட்டு மன்னர் ஜஹாங்கீர் இருந்திருப்பார். 1608 வந்துட்டு இந்த ஜஹாங்கீர் அவைக்கு ஆங்கிலேயர்களை பக்கம் இருந்த ஒரு மாலுமி, அதான் வில்லியம் ஹாக்கின்ஸ், இவர் வந்துட்டு வருவார். வந்து நாங்கள் அந்த மாதிரி சூரத்தில் வந்துட்டு ஒரு வணிக மையம் அமைச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்துட்டு அனுமதி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அனுமதி ஜஹாங்கீர் வந்துட்டு அனுமதி கொடுக்க மாட்டுறாரு, ஃபஸ்ட்டு மறுத்துருவார். எதுக்கு அவர் மறுக்கிறாரு அப்படின்னா இவங்க வந்துட்டு போர்ச்சுகீஸில் வந்துட்டு ஒரு நட்புறவு மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. போர்ச்சுகீஸரோட இருந்தனால அவங்க என்ன பண்ணுறாங்க அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் இருக்கா, அவர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அவரை ஏமாற்றத்தோட திரும்பிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இந்நிலையில் என்ன பண்ணாங்க, சூரத் பக்கத்தில் இருக்க ஒரு அருகில் வந்துட்டு அந்த கடற்பொருள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா போர்ச்சுகீஸ கடற்படையே இப்போ போர்ச்சுகீஸரை நாங்கள் இருக்கிறனால தானே எங்களுக்கு வந்துட்டு அவர் சூரத்தில் வணிக மையம் கொடுக்கல அப்படின்ட்டு போர்ச்சுகீஸரை வந்துட்டு தோற்கடிச்சிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறாரு, இப்போ ஜஹாங்கீர் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கார். சரி இப்போ வந்துட்டு கேட்குறாரு, இப்போ எங்களுக்கு வந்து சூரத்தில் வந்து நாங்கள் வணிக மையம் அமைச்சுக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, அனுமதி கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு 1613 வந்துட்டு சூரத்தில் வந்துட்டு ஆங்கிலேய வர்த்தக மையத்தை வந்து அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1615 மறுபடியும் இப்போ ஒரு இடம் பத்தாது அப்படின்னு இன்னும் எங்களுக்கு ஒரு 3 இடம் வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஜஹாங்கீர் அவைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னா ஆங்கிலேயர் பக்கம் இருந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களாக யாரை அனுப்பி வைக்க போகிறாங்க, சார் தாமஸ் ரோ வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஒரு 3 பகுதி வேணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி வணிக மையம் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறதுக்காண்டி அவரை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டீங்க, நான் சூரத் கொடுத்துட்டல, மறுபடியும் என்ன நீங்கள் ஒரு 3 பகுதி கேட்குறீங்க அப்படின்ட்டு இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் ஜஹாங்கீர் வந்துட்டு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நீங்கள் வந்துட்டு பகுதி தான் கொடுக்கல, நான் ஒரு 3 வருஷம் மட்டும் இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் ஒரு 3 ஆண்டுகள் மட்டும் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்போனா 3 ஆண்டுகள் இங்கே தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னா ஆக்ராவில் வந்துட்டு தங்கியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் 3 வருஷம் தங்கியிருந்தேன் அப்படின்ட்டு நல்ல பேர் மேலாம் எடுத்துட்டாரு. யார்கிட்ட, ஜஹாங்கீர்கிட்ட. இப்போ எங்களுக்கு ஒரு 3 பகுதி கொடுங்க, நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறோம், நாங்கள் வந்துட்டு வணிகம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஹாங்கீர் வந்துட்டு இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமை வந்துட்டு கொடுத்துட்டாரு. லாஸ்ட்டாக உரிமை பெற்ற தாமஸ் ரோ வந்துட்டு என்னது புறப்படும் முன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோஜ் ஆகிய இடங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வணிக மையத்தை வந்துட்டு நிறுவிட்டு தான் போகிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை வந்துட்டு வங்காள விரிகுடா அப்படிங்கிற அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க மசிலிப்பட்டினத்தில் எப்போ நிறுவுறாங்க அப்படின்னா 1611 வந்துட்டு நிறுவுறாங்க. நெக்ஸ்ட்டு 1639 வந்துட்டு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர், இவங்க வந்துட்டு ஆங்கிலேய வணிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்திரகிரி மன்னரான சின்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து என்ன பண்ணுறாங்க மெட்ராஸை வந்துட்டு குத்தகைக்கு பெறாரு. இப்படி அவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு கைப்பற்றுறாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு எப்படி வாங்குவாங்க அப்படின்னா குத்தகைக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா கைப்பற்றி அப்புறம் வந்துட்டு வணிகம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்மளே வந்துட்டு ஆட்சி செஞ்சு ஒரு அரசியல் ரீதியாகவுமே வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே குத்தகைக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இடத்த ஃபுல்லாமே கைப்பற்றிட்டு போவாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரகிரி மன்னரான சின்னப்ப நாயக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க மெட்ராஸ் வந்துட்டு குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ அங்கே தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை வந்துட்டு ஒன்று கட்டுறாங்க. இதுதான் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். இப்போ வந்துட்டு இங்கிலாந்து மன்னர் இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீஸில் ஒரு இளவரசி அவங்க வந்து போர்ச்சுக்கல், அவங்க அந்த இளவரசி காதரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சதுக்கு ஒரு சீராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்பாய் தீவை வந்துட்டு என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க. 1668 வந்துட்டு ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 10 பவுண்டு குத்தகை என்னது கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பம்பாய் தீவை வந்துட்டு யார் வந்துட்டு பெறாரு அப்படின்னா 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 1690 சுதாநதி காளிகட்டம் மற்றும் கோவிந்தபுர் ஆகிய 3 கிராமங்களில் ஜெமீன்தாரி அப்படின்னா வரி வசூலிக்கிறது மாதிரி அந்த உரிமையை என்ன பண்ணுறாங்கன்னா 1698 வந்துட்டு அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு பெற்றுச்சு. நெக்ஸ்ட் இந்த 3 கிராமங்கள் தான் பின்னாடி எப்படி மாறிச்சு அப்படின்னா கல்கத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு நகரமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1696 சுதாநதியின் ஒரு வலுவான ஒரு கோட்டையை வந்துட்டு கட்டுறாங்க. அது 1700 வந்துட்டு எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா வில்லியம் கோட்டை அப்படின்ட்டு அந்த கோட்டையை அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
சரி எல்லாரும் வந்தாங்க போனாங்க, எதுக்கு ஆங்கிலேயர்கள் மட்டும் இருந்து ஆட்சி செஞ்சு அரசியல் ரீதியாகவும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இப்படி கொடுமையெல்லாம் படுத்திருக்காங்களே, எந்த ரீசனுக்காண்டி அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எல்லாருமாருமே அவங்களும் வந்தாங்க, அவங்க வணிகம் செஞ்சாங்க, இடத்தெல்லாம் பிடிச்சாங்க. சரி ஓகே. ஏன்னா ஆங்கிலேயர்கள் மட்டும் எப்படி இப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே ரெண்டு போர் தான். ஒன்று பிளாசி போர், இன்னொன்று வந்துட்டு இந்த பக்சா போர். 1757 நடந்த பிளாசி போர், 1764 நடந்த பக்சார் போர். இந்த 2 போர் காரணமாக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு அவங்க ஒரு வலுவான ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அரசியல் ரீதியாகவும் வந்துட்டு மாறினாங்க. நெக்ஸ்ட்டு 1858 அதுக்கு பிறகு தான் வந்துட்டு இந்திய ஆங்கில அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்துச்சு. இங்கே தான் வந்துட்டு அரசனுக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களே கவர்மெண்ட் மாதிரி வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. 1858க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அரசனுக்கு கீழ் வந்துட்டாங்க. அவங்க 1600 ஸ்டார்ட் பண்ணி 1858 தான் நமக்கு ஒரு விடுதலை மாதிரி கிடச்சிருந்துருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் வந்துட்டு இந்த பிளாசிபர் பக்சாப்பர் வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு நான் நடத்துகிறேன், அதுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு டேனியர்கள் அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. அரசர் 4ஆம் கிறிஸ்டியன்ஸ் 1616 வந்துட்டு மார்ச் 17 வந்துட்டு ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய உருவாக்கினார். இவங்க வந்துட்டு எப்போ வந்துட்டு கம்பெனி வந்துட்டு உருவாக்குனாங்க அப்படின்னா 1616. இது ஆங்கிலேயர்கள் எப்போ உருவாக்குனா 1600. இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்ட்டுங்க, நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேங்க. டிஎன்சியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1620 வந்துட்டு தரங்கம்பாடிலையும் 1676 வந்துட்டு செராம்பூரில் வந்துட்டு என்ன பண்ணாங்க ஒரு குடியேற்றத்தை வந்துட்டு நிறுவுறாங்க. செராம்பூர் டேனியர்கள் இந்திய தலைமையிடமாகவே இருந்தது. செராம்பூர் டேனியர்கள் வந்துட்டு என்னது தலைமையிடமாக இருந்திருக்கு. டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர். அவங்க வந்தனால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றங்களை அனைத்துமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களால ரொம்ப நாள் இருந்த ஆட்சி வணிகம் செய்ய முடியலை. நெக்ஸ்ட் வந்து தரங்கம்பாடி வந்துட்டு டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிறேங்க. தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். சீகன்பால்கு நமக்கு தெரியும். சீகன்பால்கு என்பவரே டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை கூட நிறுவினார். இந்த கொஸ்டின் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். கடைசியாக வந்தவங்க யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க தான். இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1831 வந்துட்டு ஜோனதப் பர்க் என்பவரே ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவினர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக வந்தவங்க வந்துட்டு பிரெஞ்சுக்காரர்கள் தான், இவங்க கிடையாது. நம்ம வந்துட்டு இவங்க ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, நம்ம கடைசியாக இவங்க அந்த பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னா இவங்க தான் கடைசியாக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் இதை டிக் பண்ணிடக்கூடாது. கடைசியாக வந்தவங்க யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளின் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். இவங்களே கடைசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. எந்த நாடு வந்து கடைசியாக வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு போயிருக்காங்க. இவங்க வணிக மையத்தை எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பிரெட் என்பவரால் 1664 வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இவங்க வந்துட்டு 1664 வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க.
தேனீர்கள் எப்போ வந்துட்டு கம்பெனி உருவாக்குனாங்க அப்படின்னா 1616. நெக்ஸ்ட்டு 1667 ஃப்ரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் இந்திய ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1669 மார்காரா என்பவரால் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சிஸ் 2வது வர்த்தக மையத்தை வந்துட்டு எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா மசிலிப்பட்டினத்தில் நிறுவுறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? உங்களுக்கு டவுட்னா என்னை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. பாண்டிச்சேரியில் வந்துட்டு செயின்ட் லூயின் வந்துட்டு எனப்படும் கோட்டையை வந்துட்டு பிரான்காய்ஸ் மார்ட்டின் கட்டியிருக்காரு. வங்காளத்தின் முகலாய ஆளுநரான ஜெயின் கானின் அனுமதி பெற்று 1673 வந்துட்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரநாகூர் என்ற நகரை வந்துட்டு நிர்மாணித்தது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையத்தை வந்துட்டு நிறுவியது. குறிப்பாக எந்த பகுதி அப்படின்னா கடலோர பகுதி எது அப்படின்னா மாஹி, காரைக்கால், பாலசோர் மற்றும் காசிம் பசார் போன்ற இடங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடங்கள் வந்துட்டு முக்கியமானதாகும். நெக்ஸ்ட்டு 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக சோசப் பிரான்காய்ஸ் டிப்ளோ என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் யார் வந்துட்டு இப்போ நிறுவுறாங்க அப்படின்னா அவங்க அனுப்பி வைக்கப்படுறாங்கன்னா அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமஸ் அனுப்பப்பட்டார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் ரொம்ப வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா கர்நாடகா போர் தான் வந்துட்டு முக்கிய காரணமாகும். கர்நாடகா போர்களுக்கு பிரான்ஸை நலிவடைய செய்தன. இது ஆங்கிலேயர்களின் பிராந்திய விரிவாக்கத்திற்காக புத்துணர்ச்சியை கொடுத்தது. போர்ச்சுகீசியர்கள் டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயர்களின் வணிக ரீதியாக போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம், தேசியத்தன்மை மற்றும் ஐரோப்பியர்களின் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயிற்று. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு மேலோக்கி இருந்திருக்கிறாங்க. இதில் வந்துட்டு பிளாசி போர், கர்நாடகா போர் அப்படிங்கிற தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். இப்போ நடத்தினா உங்களுக்கு புரியாது. இந்த லெசன் முடிக்கிறதுக்கே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபுல் லெசனுமே நடத்தியாச்சு. நான் வந்துட்டு 1 ஹவர் போகும் அப்படின்னு நினச்சி தான் நான் நடத்தினேன். நான் அதுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படின்ட்டு நான் முடிச்சிட்டேன். 42 மினிட்லேயே நான் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.